இவன் மாடி போயிட்டு இப்பதான் வந்திருக்கா பாருங்க. போட்டேன்னா பாருங்க ஈரம். போய் தண்ணியில இவ்வளவு நேரம் ஆடிட்டு வெயில்ல இவங்க சோறு இங்கிருந்து நாங்க மேல எடுத்து ஊட்டணுமா, மேல படுத்துக்குவாளா. இப்ப எவ்வளவு சத்தம் போட்டேன் உங்களுக்கு, எவ்வளவு சத்தம் போட்டேன், எத்தனை சத்தம் போட்டேன். இந்த வெளிப்போ நீ பண்ண வெளிப்போ போ. மூஞ்செடி பாரு, மருதாணி செடி ஃபுல்லா செடி எல்லாம் இது கேட்டுக்கு ரொம்ப இடிக்குதுங்க. அதனால தான் சரி சும்மா அப்படியே பொறிச்சு வைப்போம், வைக்க முடிஞ்சா வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஒரு கவரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் கீழே போடவும் மனசு வரலை. சரி ஆஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அப்படியே ஆஞ்சு வைக்கலாம், கொஞ்சம் பாப்பாக்கு தலைக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு அரைச்சி போடலாம் அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் தலை வாடி இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காது. காட்டிட்டு வந்து பாப்பா, காட்டிட்டு வந்து உடச்சிருக்கோம் பாருங்க, எல்லாம் உருளுது. அதனாலதான் சரி பொறிச்சுட்டு வந்து கொஞ்சம் எல்லாம் ஆஞ்சு வைக்கலாம் அப்படின்னு. பிளைன்ஸ்காரங்க வந்தா சரி மருதாணி கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களான்னு ஆசையா இருக்கும். இல்லை கொண்டு வந்தா தர மாட்டாங்களா, இல்லை நம்ம பிளைன்ஸ் போனா மருதாணி உடச்சிட்டு வருவோம், மருதாணி வாங்குவோமான்னு அவ்வளோ ஆசை இருக்கும். கிடைக்காதான்ட்டு இருக்கும். நீலகிரி சைடெல்லாம் இது மருதாணி கிடைக்காது, ஊர் வரைக்கும் கிடைக்காது. மசல் அங்கெல்லாம் ஊட்டியிலலாம் கிடைக்காது. இங்கே பாருங்க வேஸ்டாக இருக்கு. ஆனால் அந்த பிள்ளைக்கு பார்த்தா அவ்வளோ ஆசைப்படுவோம். ஆனால் இங்கே நம்ம வேஸ்ட்டாக போடுவோம். இதுக்கு தூரத்தான் வீசலான்னு பார்த்தேன். சரி வைப்போம், போட்டு ஒரு கவரில் போட்டு வைப்போம், வேணும்னா அரைச்சி வைக்கிட்டு இல்லைன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன கறி வைக்கிருக்காங்கன்ட்டு வச்சிருக்கேன். அதான் சொல்லுவாங்க, நம்ம இல்லாத இடத்துக்கு தேடுறப்பதான் அதோட அருமை தெரியும், இருக்கிற இடத்துல கிடைக்காதுன்றவாங்க. இந்த வைக்கிறவாங்க வாருங்க, மேலே போய் ஃபுல்லாக தண்ணியில் நினச்சிட்டு வந்து எப்படி படுத்து கிடக்குறோம். சரியான வெயிலுங்க, உபசமாக இருக்கு. பரவாயில்ல, இங்கே வெயில் அவ்வளோ இல்லை, நல்லா இருக்கு. பழைய வீட்டுக்கிட்டெல்லாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு, இங்கெல்லாம் பரவாயில்ல. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரைச்சி கொஞ்சம் தலைக்கி போடுறது, இந்த எண்ணெயிலையோ இல்லைன்னா இந்த கொஞ்சம் அரைச்சி தேய்க்கலாம். என்னன்னா பொம்பளை பிள்ளைங்க தேய்ச்சா அது சம்பளம் முடி மாதிரி காட்டும். பசங்களுக்கு என்ன நரைச்சிருக்கு பாருங்க, அதுக்கு அதிக ஒரு தடவை போட்டால் முடி கழுத்துரும். மருதாணி போட்டால் சம்பட்டியாக மாதிரி இப்போ கருப்பாக மாதிரி நல்லா இருக்கும். எங்கள் சின்ன பையனுக்கு ரொம்ப முடி நரைச்சிருந்தது. ஆனால் அவனுக்கு மருதாணி செம்பருத்தி இலை இதெல்லாம் அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிப்பாட்டினால அவனுக்கு முடி இப்போ கொஞ்சம் அவ்வளோ நர முடியல, மாறிடுது. 1-2 தான் இருக்குது. ஏன்னா அவன் தேய்க்கிறது விட்டுட்டான், அதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம பாப்பாவுக்கு போடுறது பெருசு இல்லை, சம்பட்டு முடியாயிருக்கும். சும்மாவே சம்பட்டையா தான் இருக்கு. அவர் சம்பட்டு முடியாயிரும். அரைச்சி போட்டோன்னா அவன் மண்டையில நெருப்பு கலரில் தீ கலரில் மாறிடும். அப்புறம் புருஷன் யாருன்னு இது யாருன்னு கேட்க போகிறோம். இது டயனாவா என் பொண்டாட்டி எங்கேன்னு அப்படி கேட்க போகிறேன். அது ஏன் வம்பு. அதனால நான் வாங்கி வைப்போம். இது வேணும்னா போட்டு இல்லைன்னா கீழே கவரில் போட்டு வைக்கிட்டு எண்ணெய் காய்ச்சல் கண்டிப்பாக வரும். எண்ணெய் காய்ச்சல் கண்டிப்பாக வரும். நீ கொஞ்சம் அரைக்க போகிறா, அதுக்கு கொடுக்கணும் கொஞ்சம். இது எட்டு பாப்பா கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வா. சரி ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கு மருதாணி பிடிக்குன்னு சொல்லுங்கள், யாராருக்கு தூரம் பிடிக்க வீசுறீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கெல்லாம் இது ஆனால் பிளைன்ஸில் உங்களுக்கு இது அவ்வளோ உங்களுக்கு இதெல்லாம் அதிசயமானு நினைப்பீங்க. ஆனால் எங்களை பொறுத்தளவு ஊட்டி பொறுத்தளவு இது அதிசயம் தான். யாராருக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல. பாய் தங்க. மேடம் படுத்திருக்கா, டயர்டு, மேலே வெயிலில் படுத்திருக்கிறா. நான் இதை ஆஞ்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் கூட்டி எடுத்துக்கிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பிடிச்சிருக்கா
பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.